கல்யாணம் பண்ணுறப்ப பொண்ணுக்கும் பையனுக்கும் ஒரே ராசியாக இருந்தால் திருமணம் செய்யலாமா அப்படின்னாக்க தாராளமாக செய்யலாம். செய்யக்கூடாதுன்னு ஒன்றும் விதியெல்லாம் இல்லை. ஏகராசி அப்படிங்கிறது திருமணத்துக்கு உகந்தது தான். பட் என்ன சொல்கிறாங்க, பெண் நட்சத்திரம் முந்தையது விரும்பத்தக்கதல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ராசியில் முதல்ல பொம்பளை பிள்ளை நட்சத்திரம் அப்புறம் பையன் நட்சத்திரம் வந்ததுனாக்கா அது விரும்பத்தக்கதில்லைன்னு சொல்கிறானே தவிர வேண்டான்னு சொல்லலை. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த முன்னால் பொண்ணுடைய நட்சத்திரம் இருந்ததுன்னா அந்த பொண்ணோட டாமினேஷன் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும், அவ்வளோதானே தவிர வேறு ஒன்றும் இல்லை. சரி, இப்போ இந்த அடுத்தடுத்த நட்சத்திரம் வரும் அல்லது ஒரு நட்சத்திரம் விட்டு வரும், இதில் ஒரே ராசியில் இருந்தால் அப்போ தசாசந்தி வராதா அப்படின்னாக்கா, ஏக ராசியாக இருந்தால் தசாசந்தி இருந்தால் பரவாயில்லை, ஒன்றும் பெருசாக பாதிக்காது. ஆனால் தசாசந்திங்கிறது கொஞ்சம் லேட்டாக வருதுன்னு வைங்க, கல்யாணம் ஆகி ஒரு 5 வருஷம் கழிச்சு வருது அப்படின்னா, ஒரு குழந்தை உஞ்சுன்னு ஆகிட்டாலே அதுக்கப்புறம் பிரச்சனை வர்றதுங்கிறது குறைஞ்சிரும். ஒரு 4-5 வருஷம் கழித்து தசாசந்தி வருதுன்னா அது பிரச்சனையே கிடையாது, அது தசாசந்தியாகவே எடுத்துக்க வேண்டியதில்லை, ரிலாக்ஸாக இருக்கலாம். அப்போ ஏக ராசி கல்யாணம் பண்ணலாமா? பண்ணலாம்ப்பா, அதான் முடிவு.